ஃபர்ஸ்டா நம்ம படிக்க போறது வந்து தரவு மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம். அப்படின்னா ஐசிடினா என்ன அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்டா படிக்க போறோம். அதுக்கு முதல்ல வந்து தரவுனா என்ன, தகவல்னா என்ன அப்படிங்கிறத பத்தி முதல் ஒரு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ங்கிறதுல வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது ஒன்று இருக்கு, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ங்கிறது ஒன்று இருக்கு. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு தரவுகளை ப்ரொசஸ் பண்ணி, அதாவது டேட்டாஸை ப்ரொசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது. தரவுகளை செயல்முறைக்கு உட்படுத்தி தகவல்களை பெறுறது தான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், தகவல் தொழில்நுட்பம். தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம், அதாவது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிங்கிறது நம்ம தரவுகளை பயன்படுத்தி பெற்ற தகவல்களை பரிமாறிக்கொள்றது. அதுதான் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. உங்களுக்கு எதுக்கா இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. டெக்னாலஜின்னு எடுத்தா இப்போ எல்லாமே டெக்னாலஜிஸ் தான். இப்போ பல கார், ஒரு மெக்கானிக்கல் டெக்னாலஜி அப்படி நிறைய இருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ ஓ லெவலுக்கு முன்னுக்கே இப்போ இருக்கு. நமக்கெல்லாம் கிரேட் 10ல தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு ஐடிங்கிற ஒரு பாடம். இப்போ வந்து கிரேட் 6ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன் பாடங்கள் ஐடி சம்மந்தமானது. அது என்ன இப்போ இப்போதைக்கு வந்து ஃபுல்லாக இப்போ நம்ம கூட இப்போ ஜூம் கிளாஸில் படிக்கிறோம். அப்போ ஜூம் கிளாஸில் படிக்கிறோம். அது ஒரு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஒன்று. இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம பரிமாறிக்கொள்றதுக்கான தொழில்நுட்பங்கள். அப்போ அதனால தான் அதோட பேசிக் வந்து கட்டாயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓ லெவலில் வந்து இந்த ஐசிடிங்கிற பாடத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் தரவுனா என்ன, தகவல்ங்கிறது என்னங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டாக விளங்கிக்கணும். தரவுங்கிறது வந்து ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு ஒரு விஷயம். அப்படின்னா ஒரு ஒரு எண்களா இருக்கலாம், சொற்களா இருக்கலாம், குறியீடு, வரைவுகள். இப்போ அதை வச்சு அந்த தரவுகளை வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனா தகவல்ங்கிறது வந்து அர்த்தம் உள்ளதா இருக்கும். அதை வச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். உதாரணத்துக்கு பார்க்க போனோம், இப்போ தரவை வச்சு தான் நம்ம தகவல்களை உருவாக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு வானிலை அறிக்கை சொல்லுவாங்க. வானிலை அறிக்கைங்கிறது வந்து ஒரு தகவல். இன்னைக்கு மழை வருமா, நாளைக்கு மழை வருமா, இப்போ காலநிலை எப்படி இருக்கும், எப்படி மாற்றம் வரும் அப்படிங்கிறது. அப்புறம் இது நாசால இருந்து சொல்லுவாங்க, இப்போ விண்கற்கள் பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதுகெல்லாம் வந்து தகவல். அந்த தகவல்களை எப்படி சேகரிக்கிறாங்க அப்படின்னா தரவுகளை வச்சு. இப்போ வானிலை அறிக்கைன்னா இப்போ போன வருஷம் இந்த டேட்டில் வந்து என்ன மாதிரியான காலநிலை இருந்திருக்கு, அதுக்கு முதல்ல ஒரு 100 வருஷத்துக்கு என்ன மாதிரி மாறிக்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான தரவுகளை எடுத்து அதுக்கான ஒரு சார்ட்டெல்லாம் செஞ்சு அப்படி தான் ப்ரொசஸ் பண்ணி தரவுகளெல்லாம் சேர்த்து ப்ரொசஸ் பண்ணி தகவல் எடுப்பாங்க. அப்போ அதுதான் தரவுகளை வச்சு நம்ம ஒரு முடிவு கரையலாம். இப்போ போன வருஷம் இந்த டேட்டில் வந்து வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு தரவு மட்டும்தான். அதை அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரையலாம். இந்த வருஷமும் இந்த டேட்டில் வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரையலாது. ஆனால் அதே நேரம் இப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த டேட்டில் வெள்ளம் வந்திருக்கு இந்த இடத்துக்கு அப்படின்னா அது வந்து அதை வச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். அப்போ அது வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜூன் 28ஆம் தேதிங்கிறது வந்து இந்த இடத்துல வெள்ளம் வந்திருக்கு ஒவ்வொரு வருஷம் அப்படிங்கிறது, ஒவ்வொரு வருஷமும் அந்த டேட்டில் நம்ம சேகரித்த தரவுகளை வச்சு ஒரு தகவல் ஒன்று நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த டேட்டில் வெள்ளம் வரும், அந்த இடத்துல யாரும் இருக்காங்க, அது மாதிரி ஒரு தகவல் ஒன்று கொடுப்போம். அதுதான் தரவுக்கும் தகவலுக்குமான வித்தியாசம். அப்போ அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க, தரவுகளை தயாரிப்பதற்கான வழிப்படுத்தல் உள்ளீடு எனவும் தரவுகளை தரப்பட்ட அறிவுறுத்தலுக்கேற்ப தகவல்களாக மாற்றும் செயல்முறையானது முறைவழியாக்கம் ப்ரொசஸிங் எனவும் இந்த தரவுகளையும் தகவல்களையும் தேக்கி வைத்து ஸ்டோரேஜ் எனவும் தயார் செய்த தகவல்களை பெறுதல் வெளியீடு எனவும் அழைக்கப்படும் அவுட்புட். இப்போ இதெல்லாம் எதுக்கா இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்கன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான். இப்போ உங்களுக்கு வந்து 1வது யூனிட்ல வந்து தகவல்னா என்ன, தரவுனா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் யூனிட்ல வந்து கம்ப்யூட்டர்னா என்னங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட் யூனிட்டுக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல தரவுனா என்ன, தகவல்கள்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போகணும். இப்போ இது ஃபர்ஸ்ட் யூனிட் உங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அந்த செகண்ட் யூனிட்ல நம்ம கம்ப்யூட்டரை பற்றி படிக்க போகிறோம். அப்போ அதுக்கான ஒரு பேசிக் தான் இந்த 1வது யூனிட்.
கம்ப்யூட்டர்ல அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் சிஸ்டம். இப்போ நார்மலா ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டா அதுல வந்து ஒரு தரவை வந்து ப்ரொசஸ் பண்ணி இந்த தகவல் ஒரு டேட்டா ப்ரொசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுப்போம். அதே மாதிரி தான் நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்துலையும் அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்த ஒரு டேட்டாவை இன்புட் பண்ணி அதை வந்து ப்ரொசஸ் பண்ணி அவுட்புட் எடுப்போம். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு இப்போ ஒரு ஃபோட்டோஷாப் எடுத்துக்கிட்டா ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஒன்று எடுத்துக்கிட்டா அதில் வந்து நம்ம இன்புட் பண்ணுவோம். ஒரு ஃபோட்டோ நம்ம பிடிச்ச ஒரு ஃபோட்டோ அப்படி இல்லாட்டி ஒரு டவுன்லோட் பண்ண ஒரு ஃபோட்டோ அனிமேஷன் ஏதாவது இன்புட் பண்ணி அதில் வந்து நமக்கு தேவையான மாதிரி எடிட் பண்ணி அனிமேஷன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு இப்போ ஹேப்பி பர்த்டே அந்த மாதிரி டைப் பண்ணி அது வந்து ப்ரொசஸிங். இப்போ நம்ம இன்புட் பண்ணுறது வந்து அந்த ஒரு ஃபோட்டோவோ இல்லாட்டி ஒரு நம்ம டைப் பண்ணுறதெல்லாம் இன்புட் பண்ணுறது. அதை ப்ரொசஸ் பண்ணுறது தான் நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒரு ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம செய்கிறது. இப்போ அதெல்லாம் இன்புட் பண்ணுறது எடிட் பண்ணுறது அதெல்லாம் வந்து ப்ரொசஸிங். ப்ரொசஸ் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அந்த இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபைல் செஞ்சு முடிச்ச ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அல்லது டவுன்லோட் பண்ணுவோம். அது அவுட்புட். அதுதான் இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் செய்ய. அது மட்டும் இல்லை, இப்போ அது வேர்ட்லேயும் அப்படி தான். வேர்ட், எக்ஸஸ் அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அப்போ அதுதான் இப்போ நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நம்ம பார்ப்போம். அடுத்து தொடர்ந்து பார்ப்போம். இப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன இருக்குது அப்படி பார்ப்போம். இப்போ பேசிக் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல போனால் அதுதான் ஒரு நம்ம கம்ப்யூட்டரில் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு டேட்டா இன்புட் பண்ணி அதை ப்ரொசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது. அதுக்கான பேசிக் வந்து இப்போ எந்த ஒரு சிஸ்டமுமே அதுதான். இப்போ ஒரு கம்பெனின்னு ஒன்று எடுத்துக்கிட்டா இப்போ கம்பெனியில் வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு கொக்கோ கோலா அப்படின்னு எடுத்துக்கிட்டா கொக்கோ கோலாவுக்கு வந்து கொக்கோ கோலா கம்பெனிக்கு வந்து அந்த கொக்கோ கோலாவுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இன்புட் பண்ணுவாங்க. லைக் என்ன கொக்கோ பவுடர் வேணும், சுகர், வாட்டர் அந்த மாதிரி அதெல்லாம் இன்புட் பண்ணி அதில் அதை ப்ரொசஸ் பண்ணி அது சரியான அளவில் சேர்த்து அவுட்புட்டாக கொக்கோ கோலா ட்ரிங்க்ஸ் அவுட்புட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு இன்னும் சில கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டு அதில் வந்து எம்ப்ளாயர்ஸ்லேருந்து கம்ப்யூட்டர்ஸ் அதெல்லாமே இன்புட்டாக இருக்கும். அப்போ அவங்கள வேலை செய்ய வச்சு அந்த கம்ப்யூட்டர்ஸில் ப்ரொசஸ் பண்ண வச்சு அவுட்புட்டாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று எடுப்பாங்க. பெரிய பெரிய ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் செய்வாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் பெரிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு சிஸ்டம், அது எல்லாமே ஒரு சிஸ்டம் தான். சிஸ்டம் ஒன்றுங்கிறது வந்து சிஸ்டம் ஒன்றில் உள்ள பேசிக் விஷயங்களை வந்து ஒரு இன்புட் ப்ரொசஸிங் அவுட்புட் அப்படிங்கிறது தான் ஒரு சிஸ்டத்தில் உள்ள ஒரு பேசிக். ஒரு நோட் ஒன்று போட்டுக்குவோம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். இதை இப்போ எழுதாதீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் அடித்து வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் பிறகு நான் வீடியோ யூடியூப்லேயும் போடுவேன். நான் இது பிறகு அடுத்த யூனிட் படிக்கிறதுக்காக நான் இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. சிஸ்டம் அப்படின்னு போட்டு அதில் சிஸ்டம் அப்படின்னா இதில் எழுதிக்குவோம். இப்படி எழுதிங்க. நார்மலாக எழுதியிருக்கேன். இது இந்த மாதிரி போட்டு எழுதிங்க நீங்கள் நோட்ஸில். சிஸ்டம்ங்கிறது என்ன? சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு இன்புட், ஒரு விஷயத்தை இன்புட் பண்ணி அதை ப்ரொசஸிங்க்கு படுத்தி அதுலேருந்து ஒரு அவுட்புட் எடுக்குது. தமிழில் எழுதிக்கிறேன்னா எழுதிங்க. உள்ளீடு, முறைவழி, வெளியீடு அப்படிங்கிறது எழுதிங்க.
இப்போ நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸில் வந்து முடிஞ்ச அளவு எழுதுங்க. ஏன்னா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்க போனீங்கன்னா, இப்போ பெரிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து இல்லாட்டி அப்படி வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவு நீங்கள் எழுதிடலாம். ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வைக்கையில் வந்து உங்கள் ஃபோனில் இல்லாட்டி இல்லை டெப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டே நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் எது எழுதுறது நீங்கள் எழுத மாட்டீங்க அதுக்கு பிறகு நோட்ஸில். நீங்கள் முடிஞ்ச அளவு ஒவ்வொரு பாடங்களுக்கும் இப்போ ஐடின்னு இல்லை எந்த ஒரு பாடத்துக்கும் போகையில் வந்து ஒரு நோட் ஒன்று நார்மலாக ஒரு சின்ன நோட் ஒன்று சரி எடுத்துங்க. கொப்பியோ இல்லாட்டி சின்ன நோட் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அதில் உள்ளதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எழுதணும்னு படுறதெல்லாம் எழுதுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஓ லெவலில் வந்து நம்ம இதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏ லெவலுக்கு போயில அப்புறம் கேம்பஸ்க்கு போயில வந்து நம்மளே தான் நோட்ஸ் எடுக்கணும். அவங்க டீச்சர்ஸ் லெக்சர்ஸ் எல்லாம் படித்து கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. நமக்கு எது தேவையோ அதை தான் அதை நம்மளே எழுதிக்கணும். இப்போ நீ இப்போயே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஓகே. இது எழுதியிருப்பீங்க இன்புட் ப்ராசஸ் அவுட்புட், அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்ப்போம். தரவுனா என்ன, தகவல்னா என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் புக்கில் பார்த்துங்க. நான் இப்போ ஒரு உதாரணங்கள் எல்லாம் சொன்னேன். அப்போ இனியும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கேள்விகளும் பார்ப்போம். இப்போ இந்த பாடங்கள்லாம் படிச்சுட்டு கேள்விகள் பார்ப்போம். அதில் எதுவும் டவுட்ஸ் வந்துச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் போடலாம். ஏதாவது கேள்வி ஒன்று செஞ்சு இப்போ அதில் டவுட் வந்துச்சுன்னா இப்போ இது டேட்டாவா இல்லாட்டி இன்ஃபர்மேஷனா அப்படிங்கிற ஒரு டவுட் ஒன்று வரலாம். இப்போ இன்னும் சில உதாரணங்கள் இப்போ புக்லேயும் இருந்துச்சு நிறைய உதாரணங்கள். நம்மளா பார்ப்போம். இப்போ என்ன பாருங்கள், இதில் இருக்குது ரவி மொழியில் 78, கணிதத்தில் 90. இப்போ இது வந்து ஒரு மாணவன் வந்து ஒரு பாடத்தில் எடுத்த ஒரு புள்ளியை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்போ அது வந்து ஒரு டேட்டாவாக இருக்கும், ஒரு தரவாக இருக்கும். அப்போ ரவி வந்து மொழியில் 78 மார்க்ஸ் எடுத்திருக்கான் அப்படிங்கிறது வந்து ஒரு தரவு. கிருஷான் 76 எடுத்திருக்காங்கிறது ஒரு தரவு. ஆனால் இந்த 3 பேருக்கு மார்க்ஸையும் எடுத்தா 3 தரவுகளையும் சேர்த்தா அதை வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று எடுக்கலாம், ஒரு முடிவுக்கு வரலாம். யார் ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுத்திருக்கா, யார் லோவஸ்ட் மார்க்ஸ் எடுத்திருக்கா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். அப்போ இந்த ஒரு டேட்டா, இந்த 3 டேட்டாஸை வச்சு ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம எடுக்கலாம். அப்போ இதில் வந்து ப்ரொசஸிங் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். இப்போ டேட்டா வச்சு ப்ரொசஸ் பண்ணி தான் இன்ஃபர்மேஷன் எடுப்போம். ப்ரொசஸிங் எங்கே இருக்குன்னா இப்போ இது மூணையும் கம்பேர் பண்ணுறது தான் ப்ரொசஸிங். அதில் மூணுல எது பெருசு, இந்த 3 டிஜிட்டில் எது பெருசு அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரொசஸிங் அப்படின்னு கெஸ் பண்ணுறது, இப்போ கல்குலேட் பண்ணுறது எது பெருசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறது தான் ப்ரொசஸிங். அதே மாதிரி இப்போ நிறைய டேட்டாஸ், இப்போ நிறைய எல்லா பாடத்துலையும் உள்ள டேட்டாஸ் எல்லா மார்க்ஸையும் வச்சு ஒவ்வொரு மார்க்ஸும் வந்து ஒவ்வொரு டேட்டா தரவு. இப்போ இதை வச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ ரவிங்கிற வந்து ஒவ்வொரு பாடத்துலையும் இந்த மார்க்ஸ் எடுத்திருக்காருன்னா அவர் எந்த பாடத்தில் கூட மார்க்ஸ் எடுத்திருக்காரு, எதில் அவர் டேலண்டாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கான். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு பாடத்துலையும் எடுத்த எல்லா மார்க்ஸையும் வச்சு எல்லா தரவுகளையும் வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கிரியேட் பண்ணலாம். யார் கிளாஸில் ஃபர்ஸ்ட், யார் செகண்ட், யார் லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். இதுதான் ஒரு தரவுக்கும் தகவலுக்கும் அல்லது டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கான வித்தியாசம். இதில் நிறைய உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க புத்தகத்தில். இப்போ ஒரு நபர், ஒரு சின்ன நபர் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் பெரிய ஒருத்தர் இருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தராக இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு டேட்டா, ஒரு மனித உருவங்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு மனித உருவங்கள் தனித்தனியாக இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. இப்படி ஒருத்தர் இருக்காரு, இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவ்வளோதான். ஒரு முடிவுக்கு வரணும்னா அந்த 4 பேரையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணால் நம்ம கெஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு ஃபெமிலி அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். இதை மட்டும் வச்சு ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு வர முடியாது. ஒரு உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 4 பேர் இருந்தால் இது எல்டர் பிரதர், எல்டர் சிஸ்டர், யங்கர் பிரதர், யங்கர் சிஸ்டர், அந்த மாதிரி கூட சொல்லலாம். இல்லாட்டி பேரண்ட்ஸும் சில்ட்ரனும் கூட சொல்லலாம். இப்போ இதுக்கு வந்து இது நம்ம சரியாக கன்ஃபார்ம் பண்ணணும்னா இன்னும் சில டேட்டாஸ் தேவை. அவங்களோட பேர், வயசு, ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு முடிவுக்கு வரலாம். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி தனியாக ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா, ஒரு மனித உருவம் இருந்துச்சுன்னா அது வந்து டேட்டா. இது எல்லாமே ஒன்றா சேர்த்தா ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஐடென்டி கார்டில் வந்து இப்போ வந்து புதுசாக வந்திருக்க ஐடென்டி கார்டில் வந்து கொஞ்சம் வித்தியாசம். இது ஃபஸ்ட்டாக இப்போ முன்னே வந்து ஐடென்டி கார்டில் வந்து 74னா இப்போ 1974 பிறந்திருந்தாருன்னா அவரோட முதல் 2 டிஜிட் வந்து 74 இருக்கும். அவர் வந்து மேலாக இருந்தால் 0 to 4 இருக்கும், ஃபீமேலாக இருந்தால்
5 to 9 இருக்கும். புக்கில் இருக்கு, அது கொஞ்சம் பார்த்துங்க. அது உங்களுக்கு பெருசாக அது கேள்வியெல்லாம் வரப்போகிறது இல்லை, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அப்போ இதில் கொடுத்துருக்காங்க என்னன்னா, இது வந்து ஒரு டேட்டா, இதெல்லாம் ஒரு டேட்டா, அதை வச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ கணித குறியீடுகள்ங்கிறது ஒரு டேட்டாஸ். அதே மாதிரி நம்பர்ஸும் டேட்டாஸ். அந்த நம்பர்ஸையும் குறியீடுகளையும் சேர்த்து ப்ரொசஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை கிரியேட் பண்ணலாம். இப்போ 2ங்கிறது ஒரு டேட்டா, +ங்கிறது ஒரு டேட்டா, 5ங்கிறது ஒரு டேட்டா. அது மூணையும் ப்ரொசஸ் பண்ணி ஒரு இது ரெண்டையும் கூட்டுனா 7 அப்படின்னு வரும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். அதுதான் டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு வித்தியாசம் உதாரணங்கள் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி நீங்களும் இந்த இது செயற்பாட்டில் கொடுத்துருக்காங்க, தரவுகளுக்கும் தகவலுக்கும் வேறு 5 உதாரணங்கள் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்க. இப்போ இப்போ உங்களுக்கு வந்து டெக்னாலஜி இருக்குது. இப்போ நாங்கள் படிக்கையிலலாம் வந்து இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப ரேட் கூடவா இருக்கும். இன்டர்நெட் எல்லாம் யூஸ் பண்ண இயலாது. இப்போ நம்ம வந்து புக்ஸில் அந்த மாதிரி தான் தேடி தேடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஒன்று வேணும்னா புக்ஸில் பேப்பர்ஸில் அந்த மாதிரி தேடி தான் படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். இப்போ டேட்டா, இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ கிரேட் 1 பிள்ளைங்க கூட இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி ஒரு விஷயங்களை எடுக்கிற அளவுக்கு இப்போ டெக்னாலஜியும் இருக்குது. அதே மாதிரி இப்போ டேட்டா ரேட்டும் ரொம்ப குறைவு. இப்போ டயலாக்ல ஏர்டெல் அந்த மாதிரியான பேக்கேஜஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஆன்லைன் கிளாஸஸ்க்கு பேக்கேஜஸ் இருக்குது, யூடியூப்க்கு பேக்கேஜஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து தேடி தேடி படிக்கலாம் நிறைய விஷயங்களை. இப்போ நீங்கள் தேடி பாருங்கள் இன்ஃபர்மேஷனுக்கும் டேட்டாஸ்க்கும் இன்ஃபர்மேஷனுக்குமான வேறுபாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுதான் பாருங்கள், ஒரு தொகுதியின் கூறுகள், ஒரு சிஸ்டம் தான் நம்ம முதல்ல எழுதணும். சிஸ்டம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது. சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு தரவுகளை வழங்கி ஒரு தரவுகளை உள்ளீடு பண்ணி அதை வந்து முறைவழியாக்கம் ப்ரொசஸ் பண்ணி தரவுகளை தயார் செய்தணும், தேக்கி வைத்தணும். ப்ரொசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு அவுட்புட் எடுப்போம். அவுட்புட்டுங்கிறது வந்து இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஒரு சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்புட், ப்ரொசஸிங், அவுட்புட் அப்படி தான் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா டேட்டா, ப்ரொசஸிங், இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதையும் கொஞ்சம் எழுதிக்கும். இது சிஸ்டம்ங்கிறது வந்து இன்புட், ப்ரொசஸிங், அவுட்புட் இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னா இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் விளங்கிக்கணும். கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டரில் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், கம்ப்யூட்டர் சிஸ்டம் எப்படி எழுதினாலும் ஒன்று தான். இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஓ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு எழுதிக்கும். கம்ப்யூட்டர் சிஸ்டமோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இதில் வந்து டேட்டாவை இன்புட் பண்ணுறோம். இன்புட்டுங்கிறது வந்து டேட்டாவாக இருக்கும். அடுத்து ப்ரொசஸிங். பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம டேட்டாவை ப்ரொசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் தான் எடுக்கும். கம்ப்யூட்டர்லேயும் அதே தான் நடக்கும். ஆனால் அது தேவைப்படாது. இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து நம்ம அடுத்த பாடம் 2வது யூனிட் தான் கம்ப்யூட்டர் சிஸ்டம். நம்ம அதில் படிப்போம். அதுக்காக தான் நம்ம 2வது சிஸ்டத்துக்காக தான் இந்த 2வது யூனிட்டுக்காக தான் 1வது யூனிட்டை பார்க்குறோம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு போட்டு எழுதிங்க. இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு போட்டு டேட்டா ப்ரொசஸிங் இன்ஃபர்மேஷன் இது பக்கத்துலேயே நீங்கள் எழுதிக்கலாம். இது வந்து டேட்டாங்கிறது வந்து இன்புட், டேட்டாவை எப்பவும் இன்புட் பண்ணுவோம், ப்ரொசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை அவுட்புட்டாக எடுப்போம். இது பக்கத்துலேயே நீங்கள் எழுதிட்டாலும் பரவாயில்ல. ப்ராக்கெட்டில் இன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து அவுட்புட்.
அடுத்தது அடுத்தது இப்போ வந்து அடுத்தது இதில் அந்த உதாரணங்கள் தான் கொடுத்துருக்கான். ஒரு தொகுதி ஒரு சிஸ்டம் ஒன்றில் வந்து இன்புட் பண்ணி அதை ப்ரொசஸ் பண்ணி அவுட்புட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள். நம்ம ஏடிஎம் கார்டு நீங்கள் அப்பா அம்மாவோட ஏடிஎம் கார்டெலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சில வேளை இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் ஆகையில் நீங்களும் ஏடிஎம் கார்டெலாம் யூஸ் பண்ண தொடங்குவீங்க. இப்போ ஏடிஎம் கார்டுங்கிறது உங்களுக்கு எப்படியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏடிஎம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு. ஏடிஎம் கார்டு ஒன்று இருக்கும், அதில் ஒரு ஒரு சர்க்கிட் ஒன்று இருக்கும். நம்ம அதை ஏடிஎம் மிஷினில் போட்டு நம்ம டீட்டெயில்ஸ் அடித்தோடனே இது நம்ம நம்ம அக்கௌண்ட்டில் உள்ள காசை வித்ட்ரா பண்ணலாம். ஏடிஎம் நீங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படியும் ஏடிஎம்ங்கிறத பற்றி நாலேஜ் இருக்கும். அதே மாதிரி தான் இது இது வந்து ஒரு இது ஃபிங்கர் பிரிண்ட் மெஷின். இது வந்து ஒரு கம்பெனிஸில் வந்து எம்ப்ளாயிஸ் என்டர் ஆகையில் ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை ஸ்கேன் பண்ணோம், அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து அது வந்து அந்த மெஷினில் வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை அங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஆள் யார் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டை இன்புட் பண்ணோன்னா நம்ம வந்த நேரம் அப்புறம் நம்ம ஆஃப் ஆகி போகையில் திரும்ப ஒரு தடவை ஃபிங்கர் பிரிண்ட் கொடுப்போம். அப்போ வந்த நேரம் போன நேரம் அதெல்லாம் வந்து தகவலாக கிடைக்கும். அப்புறம் கியூஆர் கோடுங்கிறது வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ இதில் வாட்ஸ்அப்லலாம் கியூஆர் கோட் யூஸ் பண்ணுவோம். இப்போ வாட்ஸ்அப் வெப் இருக்குது. இப்போ வெப் ப்ரௌசர்ஸில் கொஞ்சம் வெப் ப்ரௌசர்ஸ்லாம் நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணும்னா ஃபோனில் நம்ம வாட்ஸ்அப் வெப்னு கூகுளில் சர்ச் பண்ணால் ஒரு சைட் ஒன்று வரும். இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோடு ஒன்று வரும். அதில் வாட்ஸ்அப் வெப்பில் ப்ரௌசரில் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஃபோனில் வாட்ஸ்அப்பில் இருக்குது, வாட்ஸ்அப் வெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா ஒரு ஸ்கேனர் ஒன்று ஓப்பன் ஆகும். அப்புறம் நம்ம அந்த ஃபோனை இப்படி முன்னுக்கு பிடிச்சி இந்த ப்ரௌசருக்கு முன்னுக்கு பிடிச்சோன்னா அது ஸ்கேன் ஆகி நம்ம வாட்ஸ்அப் வந்து கம்ப்யூட்டரில் ஓப்பன் ஆகும். முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள். சில வேலை செஞ்சுருப்பீங்க அந்த மாதிரி. ஒரு வாட்ஸ்அப்பை வந்து எப்படி கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இது தான். அப்புறம் அதே மாதிரி தான் நிறைய இன்புட் இந்த டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கான உதாரணங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து நான் இந்த முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வானிலை அறிக்கை தயார் பண்ணுறதுக்கு எப்படி டேட்டாஸ் இன்புட் பண்ணி அவுட்புட் எடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு ஒரு இது சந்தை தகவல். இது வந்து ஒரு மார்க்கெட்டில் எப்படி ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி இப்போ இருக்குது, ஷேர் மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்குது கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, சிஎஸ்சி அப்படின்னு சொல்லி. அங்கே தான் ஷேர் மார்க்கெட் பற்றின விஷயங்கள்லாம் அங்கே தான் நடக்கும். அதில் நம்ம லொக் ஆகி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸை வாங்கி விற்கலாம், அந்த மாதிரியான இதில் செய்யலாம். அப்போ அதில் வந்து இப்போ அதிலெல்லாம் நீங்கள் சும்மா போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிராப்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிலையும் லாபம் எவ்வளோ, எந்த வருஷம் இல்லாட்டி இந்த மாதம் எவ்வளோ லாபம் வந்திருக்கு, எவ்வளோ அதோட பெருமதி எவ்வளோ கூடியிருக்கு அப்படிங்கிறத வந்து எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு கிராஃப் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதாவது அவங்க கிராஃப் செஞ்சது வந்து நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து அந்த கம்பெனியோட எசெட்ஸ் எவ்வளோ கூடிட்டு இருக்கு அந்த மாதிரியான டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அதை ப்ரொசஸ் பண்ணி ஒரு சார்ட் ஒன்று கிரியேட் பண்ணிப்பான். அதுதான் இன்ஃபர்மேஷன். இப்போ அந்த கம்பெனியில் நம்ம ஷேர் வாங்கணுமா, இல்லாட்டி இப்போ நம்ம வாங்கியிருக்க ஷேரை இப்போ விற்றா நல்ல லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ். நான் அது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் அந்த மாதிரியான ப்ரொசஸிங் தான் நடக்கும். அப்போ அது வந்து ஒரு உதாரணம், டேட்டா இன்ஃபர்மேஷன் அதுக்கான ஒரு உதாரணம். இதே மாதிரி இந்த அப்புறம் ஒரு இது வந்து பார்கோட். இப்போ நீங்கள் காகில்ஸ்க்கெல்லாம் போயிருப்பீங்க, அங்கே வந்து பார்கோட் தான் ஸ்கேன் பண்ணோன்னா அந்த ப்ராடக்டோட எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ப்ராடக்டோட ப்ரைஸ்லேருந்து எல்லாம் வரும். அப்போ ஓகே, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது இந்த முடிகிறதுக்கு.
இது கட் ஆனோடனே திரும்ப அதே லிங்கை யூஸ் பண்ணி திரும்ப லொக் ஆகுங்க. இந்த மாதிரியான உதாரணங்கள் இருக்கு. அப்போ தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்னா தகவல் தொழில்நுட்பம். தகவல் தொழில்நுட்பம்ங்கிறது வந்து ஒரு டேட்டாவை ப்ரொசஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது தகவல் தொழில்நுட்பம். ஒரு தரவை முறைவழிப்படுத்தி அதில் வந்து ஒரு தகவலை பெறுறது வந்து தகவல் தொழில்நுட்பம்னு பார்த்தோம். அடுத்தது வந்து தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம்னா நம்ம டேட்டாஸை ப்ரொசஸ் பண்ணி எடுத்த இன்ஃபர்மேஷனை வந்து கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணுறது, ஒரு ஷேர் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம இப்போ ஷேரிட்னெல்லாம் ஒரு ஆப் இருக்குது, இல்லாட்டி அப்படி நிறைய எப்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு ஃபைல்ஸை ஷேர் பண்ணுற ப்ளூடூத், வைஃபை, டிரெக்ட் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறது வந்து ஒரு இது இன்ஃபர்மேஷனை நம்ம நம்ம ஃபோனுக்கு எடுக்கிறோம். அதுவும் ஒரு டேட்டா இன்ஃபர்மேஷன் மாதிரியான ஒரு விஷயம் தான். ஏன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிலேருந்து ஒவ்வொரு பெக்கெட்ஸாக தான் டவுன்லோட் ஆகி வரும். ஒவ்வொரு சின்ன சின்ன துண்டாக டவுன்லோட் ஆகி வரும். ஒரு டேட்டாஸாக டவுன்லோட் ஆகி கடைசியாக டவுன்லோட் ஆகி முடியல. டவுன்லோடுங்கிறது வந்து ஒரு ப்ராசஸிங். இப்போ டவுன்லோட் ஆகி முடியல வந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒரு படம் ஒன்று, இப்போ ஒரு புதுசாக வந்த ஒரு படம், இப்போ ஜெகமே தந்திரம் இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு படம் ஒன்று நமக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து வந்து அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம். ஷேரிட்டில் இல்லாட்டி வைஃபை டிரெக்டில். இப்போ ப்ளூடூத்னா இப்போல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. ப்ளூடூத் வந்து ரொம்ப ஸ்லோங்கிறனால பெருசாக யூஸ் பண்ணுறது. இப்போ அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஷேரிட் மாதிரியான நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அப்போ அது வந்து ஒரு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். தொடர்பாடல் ஒன்று செய்கிறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அதுதான் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். புக்கில் உள்ள டெஃபினிஷன்ஸையும் கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அடுத்து வந்து தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தின் பிரயோகங்கள். இப்போ தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தில் வந்து பிரயோகங்கள் அப்படிங்கிற இப்போ நிறைய இப்போ கவர்மெண்ட்டில் வந்து இப்போ நம்ம ஒரு பாஸ்போர்ட் ஒன்று எடுக்கிறேன்னா இல்லாட்டி ஒரு ஐடி கார்டு எடுக்கிறனா கூட நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். இப்போ எல்லாமே ஆன்லைனில். இப்போ ஆன்லைன் பேங்கிங் இருக்குது. அப்படி எல்லாமே இப்போ தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ இந்த கொரோனா பிரச்சனை இருக்கனால வந்து எல்லா எஜுகேஷன்லேருந்து இப்போ நம்ம கூட இப்போ கிளாஸஸும் ஆன்லைனில் படிக்கிறோம். இப்போ இது வந்து ஏற்கனவே இப்போ நான் படிக்கலை. நான் 2010 O level செஞ்சேன். அப்போ அந்த அந்த நேரத்துல எல்லாம் இந்த மாதிரி கொரோனா பிரச்சனை எதுவும் வந்துருந்துச்சுன்னா நான் படிச்சிருக்கே இல்லை. இந்நேரம் நான் இப்போ உங்களுக்கு படித்து கொடுத்துருக்கவும் இயலாது. அந்த நேரம் நான் படிச்சிருக்கவும் முடியாது. இப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காங்க. உங்களுக்கு பெருசாக ஒரு பாதிப்பு இல்லை. ஸ்கூலுக்கு போயிட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக படிக்க முடியாட்டியும் ஏதோ உங்களுக்கு இப்போ ஆன்லைனில் படிக்கலாம். யூடியூப்பில் அப்படி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி அப்படி உங்களுக்கு தேவையான நாலேஜ் எடுக்கலாம். இப்போ இதுக்கு எல்லாமே இப்போ நிறைய உதாரணங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஐசிடி யூஸ் பண்ணுற நிறைய எல்லா துறைகள்லையுமே இப்போ யூஸ் பண்ணுறாங்க அந்த ஐசிடிங்கிறது, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. கவர்மெண்ட் இருக்கு, போக்குவரத்து, பொழுதுபோக்கு, வியாபாரம், கைத்தொழில், மின்னரசாங்கம், கவர்மெண்ட், கல்வி, சுகாதாரம், விவசாயம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது இந்த ஐசிடி. இது நார்மலாக பார்த்துங்க. இது வந்து இந்த கவர்மெண்ட் பற்றின சில விஷயங்களை கொடுத்துருக்காங்க. G2Cங்க கவர்மெண்ட் டு சிட்டிசன். இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி சிட்டிசன்ஸுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. இல்லாட்டி ஒரு சேவையை வழங்குறது. அது வந்து G2C அப்படிங்கிற ஒன்று சொல்லுவாங்க. அடுத்து வேறு அரசாங்கங்களுக்கு அப்போ G2Gங்கிறது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட். இப்போ சைனா டு ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா டு சைனா, அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிக்கிறது. அதுக்கு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வியாபாரங்களுக்கு, தொழிலாளருக்கு அப்படின்னு சொல்லி ஐசிடியோட பயன்பாடு நிறைய இருக்கு. இதில் வந்து நிறைய உதாரணம் கொடுத்துருக்காங்க. அந்த இதை நான் சொன்னது அன்று இன்று
நம்ம வந்து நான் படிக்கிறதெல்லாம் புக்ஸு, பேப்பர்ஸ வச்சு தான் இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுப்போம். இன்டர்நெட்டும் யூஸ் பண்ணோம். ஆனா, இந்த அளவுக்கு இல்ல. இந்த அளவுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கல இன்டர்நெட்ல. அதாவது யூஸ் பண்றேன்னாலும் நெறைய செலவாகும். ஸ்கூல்லலாம் ஸ்கூல்ல உள்ள கம்ப்யூட்டர் லேப்ல தான் நம்ம அநேகமா இன்டர்நெட் யூஸ் பண்ணோம். அப்புறம் இன்டர்நெட் கெஃபேஸ் இருந்துச்சு அந்த நேரம். அ அப்படித்தான் யூஸ் பண்ணோம். இப்ப வந்து இன்டர்நெட் ஃபோன்ல, டெப்ல, லேப்டாப்ல நீங்க எப்படி வேணாலும் எங்க போனாலும் இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம். இன்டர்நெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு எஜுகேஷனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இப்ப இந்த பாஸ் பேப்பர்ஸ் நான் அன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். பாஸ் பேப்பர் ஒரு வெப்சைட்ல நம்ம சர்ச் பண்ணி போனா எந்த விஷயத்த வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் முந்தியெல்லாம் நம்ம புக்ஸ் தான் வாங்குவோம். புக்ஸ் வாங்குவோம். இல்லாட்டி பேப்பர்ஸ் தேடி தேடி அலைஞ்சு எடுப்போம் நோட்ஸ் எல்லாம். இப்ப வந்து அப்படியே ஒரு கஷ்டமும் இல்ல. இப்ப நான்லாம் ஏ லெவலுக்கெல்லாம் நோட்ஸ் எடுக்க ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அ ஒவ்வொருத்தர்ட்டயும் கதைச்சு, நோட்ஸ் எடுத்து, அத சம்மரைஸ் பண்ணி அப்படியெல்லாம் எடுக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாடமா இருந்தாலும், ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இன்டர்நெட்ல இருக்கு வேணுங்கிற அளவு. அப்படி இன்ஃபர்மே அ ஐசிடியோட அ பிரயோகங்கள் பிரயோகங்கள பத்தி ஒரு நெறைய உதாரணங்கள் குடுத்துருக்காங்க. அதுகள லைட்டா பார்த்துக்கங்க. அப்புறம் இது எடுகேஷன் சைட்ஸ் இருக்கு. NSL.lk இதெல்லாம் சும்மா ப்ரௌஸ் பண்ணி பாருங்க ப்ரௌசர்ல. edulanka.lk அந்த மாரி எல்லாம் இருக்கு. அதுகள்ல நீங்க நோட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இந்தா பாருங்க. அ எல்லோருக்கும் உயர்கல்வி அடைவதற்கான ஆற்றல். இப்ப நான் கூட பிஐடி அப்படின்னு சொல்லி ஒரு டிகிரி கோர்ஸ் ஒண்ணு தான் படிச்சிருக்கேன். நானும் ஆன்லைன்ல தான் படிக்கிறேன். செல்ஃப் ஸ்டடி தான் படிக்கிறேன். நான் கிளாஸஸோ, லெக்சர்ஸ்க்கெல்லாம் போறதெல்லாம் இல்ல. அ ஆன்லைன்ல தான் நானும் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப நீங்களும் கூட ஓ லெவல் முடிச்சு, ஏ லெவல் முடிச்சது பிறகு இந்த மாரி ஏதாவது ஒரு இப்ப ஐடில இருக்குது. ஐடில பிஐடின்னு சொல்லி நான் படிக்கிற அந்த கோர்ஸ் இருக்கு. விருப்பம்னா நீங்க அதையும் செய்யலாம். அது வந்து ரொம்பவே சீப்பான ஒரு கோர்ஸ் தான். ஆனா வெளி வெளியூன் இருக்கு. அ எனக்கு வருஷத்துக்கே ஒரு 25, 30,000 ஆயி தான் செலவாகும் அதுக்கு. நானே செல்ஃப் ஸ்டடி பண்றனால. அதே கிளாஸஸ், லெக்சர்ஸ்க்கு போயிட்டு படிக்க போனா லட்சக்கணக்குல போகும். நம்மளே படிச்சுக்க முடிஞ்சா நம்ம இது ஆன்லைன யூஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். நெறைய கோர்சஸ் இருக்கு. இப்ப இது HTML, வெப் டெவலப்மென்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் அதெல்லாம் இப்ப ஆன்லைன்ல நெறைய பேர் படிக்கிறாங்க. அமெரிக்கன் சைட்ஸ்ல அப்படியெல்லாம் இப்ப காசு கட்டி படிக்கிறதுனாலும் படிக்கலாம். இப்ப நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு. Coursera அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல வந்து நம்ம காசு கட்டி $100 $150 அந்த மாரி ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அத நம்ம ஆன்லைன்ல பே பண்ணிட்டு நம்ம வீட்ல உட்காந்து ஆன்லைன்ல படிக்கலாம். அப்படி நெறைய ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. சுகாதாரத்துறை அப்படி எல்லா ஃபீல்ட்லயுமே இப்ப வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட தாக்கம் இருக்கு. ஐசிடி இல்லாத ஒரு ஃபீல்டே இல்லன்னு தான் சொல்லலாம் இப்ப. விவசாயம். புக்ல நெறைய உதாரணங்கள் குடுத்துருக்கான். பாருங்க கொஞ்சம் உதாரணங்கள்லாம் வாசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் நம்ம வாசிச்சு படிக்க போனா டைம் கூட எடுக்கும். இப்ப இது வந்து நீங்க நார்மலா வாசிச்சு விளங்கிக்கக்கூடிய விஷயங்கள். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க குரூப்ல மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இல்லாட்டி பெர்சனலா கூட மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இப்ப இது வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு. நம்ம வந்து இப்ப இந்த நான் நான் போட்டிருக்க அந்த ஹெட்செட் கூட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எடுத்து அப்ப அப்படி இருக்கு. இந்த இன்னும் ஒரு நிமிஷத்துல கட்டாயம் திரும்ப லிங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அப்புறம் இது போக்குவரத்துக்கு, பொழுதுபோக்கு அ அப்படின்னு நிறைய இருக்கு. இப்ப அடுத்து நம்ம படிக்க போறது வந்து கணினி பரிணாம வளர்ச்சி. தீமைகள் இருக்கு. ஓகே. இத தகவல் தொடர்பு தொழில்நுட்ப தீமைகள பார்த்துட்டு அப்புறம் அ வளர்ச்சிய பார்ப்போம். இப்ப இப்ப எப்படியும் கட் ஆயிரும். கட்டாயம் திரும்ப ஜாயின் பண்ணுங்க.
நம்ம எடிட் பண்ணி அப்படித்தான் போடுறது. இப்ப நான் இதுக்கு முதல்ல போட்டது வந்து ஷார்ட்டா எனக்கு டைம் இல்லாதனால ஷார்ட்டா எடிட் பண்ணி அப்படி அப்லோட் பண்ணேன். அப்ப இன்னும் கொஞ்சம் இப்ப ப்ரொஃபஷனலா செய்யணும்னா, இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணி அப்படித்தான் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். அப்ப வந்து நீங்க முக்கியமான விஷயங்கள மிஸ் பண்ணிக்க சான்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவு வாங்க கிளாஸ்க்கு. ஓகே. அடுத்து வந்து கணினி பரிணாம வளர்ச்சி. இதுல வந்து ம். இது கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் பாடமாக்குறது. இப்ப ஐடிய பொறுத்தவரைக்கும் பாடமாக்குறதுக்கு நெறைய இல்ல. பிராக்டிகலா நம்ம விளங்கிக்கிற விஷயங்கள் தான் நெறைய இருக்கு. இப்ப நம்ம வேர்ட், எக்ஸல் அந்த மாரியான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றது, அப்படியான இதுகளுக்கு எல்லாமே ஒரு ம் நம்ம பிராக்டிகலா செஞ்சு பார்த்து விளங்கிக்கிறது தான் நெறைய இருக்கு. இதுல வந்து இப்ப நீங்க பாடமாக்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அது வந்து இப்ப இந்த ஒரு கம்ப்யூட்டர் பரிணாம வளர்ச்சி, அந்த மாரியான இந்த ஹிஸ்ட்ரி பழைய விஷயங்கள் எல்லாம் நம்ம சில விஷயங்கள் பாடமாக்க வேண்டியது இருக்கு. அப்ப இதுல வந்து நீங்க அ முன்ன 500 வருஷங்களுக்கு முன்னுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கான ஒரு பேசிக் டிவைஸ் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அ அது பேரு எபகஸ். அதுக்கப்புறம் 1642ல வந்து பெஸ்கால் அப்படிங்கிறது வந்து ஹெட்டிங் மெஷின் அப்படிங்கிற ஒரு உபகரணத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பாருங்க எபகஸ்ங்கிறது ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இப்ப நீங்க இது பெஸ்கால் கண்டுபிடிச்சது வந்து பெஸ்காலின் அப்படிங்கிற ஒரு உபகரணம். இப்ப நீங்க அத வந்து நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கொட்ஃப்ரைட் வில்லம் ஒன் லெய்ப்னு இது வந்து பேரே உங்களுக்கு வாயில நுழையாத பேர். கொட்ஃபீல் கொட்ஃப்ரீட் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. நான் அந்த ஷார்ட் நோட் ஒண்ணும் போடுறேன். இப்ப இன்னும் கொஞ்சத்துல இத படிச்சு முடியல. ஷார்ட் நோட் ஒண்ணு போடுறேன். எப்படி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவரு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பெஸ்கால் உபகரணத்த வந்து மேம்படுத்தியிருக்காரு. அப்ப பெஸ்கால்ல வந்து பெஸ்காலின்ங்கிற உபகரணத்துல வந்து நம்ம கூட்டலும், கழித்தலும் மட்டும் தான் செய்யக்கூடியதா இருந்துச்சு. அ இப்ப அது கொட்ஃப்ரைட்ங்கிற ஒருத்தர் வந்து அதுல வந்து பெருக்கல், பிரித்தல் அப்படிங்கிற இதுகளையும் செய்றதுக்கு மேம்படுத்தியிருக்காரு பெஸ்காலின்ங்கிற டிவைஸ. அதுக்கப்புறம் ஜோசப் ஜெக்வார்ட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பஞ்ச் கார்ட் சிஸ்டம் அத வந்து உருவாக்கியிருக்காரு. அவர் வந்து கம்ப்யூட்டருக்கோ, கால்குலேஷனுக்கோ உருவாக்கல. அவரு உருவாக்குனது வந்து நெசவு பொறி. நெசவு பொறி அமைக்கிறதுக்காக தான் அத உருவாக்கியிருக்காரு. அது அ இது ஐடிக்கு சம்பந்தப்பட்டு அவர் அத உருவாக்கல. அவரோட வேலைக்கு அத உருவாக்கியிருக்காரு. ஆனா அது வந்து பிற்காலத்துல ஐடிக்கு ரொம்ப யூஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சார்ல்ஸ் பெபேஜ் வந்து அனலிட்டிக்கல் இன்ஜின் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் டிஃபரண்ட் இன்ஜின் ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. அ அதுக்கப்புறம் அந்த சார்ல்ஸ் பேபேஜ் கண்டுபிடிச்ச அனலிட்டிக்கல் இன்ஜின்க்கு வந்து அ இந்த ஜோசப் ஜெக்வார்ட் கண்டுபிடிச்ச பஞ்ச் கார்ட்ங்கிற அந்த டெக்னாலஜிய யூஸ் பண்ணி எடா லெவலஸ்ங்கிற ஒரு லேடி அவங்க வந்து ம் ஒரு இது புரோகிராமிங் உருவாக்கியிருக்காங்க. இப்ப இது வந்து மெக்கானிக்கலா ஒரு டிவைஸ் ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. இப்ப அதுக்கு வந்து புரோகிராம் பண்ணி இப்ப உள்ள கம்ப்யூட்டருக்கான ஒரு பேசிக் தான் புரோகிராமிங். இப்படி இந்த மாரி பண்ணுனா இப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு புரோகிராமிங். அத உருவாக்குனது வந்து ஒரு லேடி எடா லவ்லஸ்ங்கிறவங்க. இதுகள கொஞ்சம் பாடமாக்க வேண்டிய விஷயங்கள் தான் இது. எடா லவ்லஸ்ங்கிறது அ எடா லவ்லஸ் அப்படிங்கிறது ஒரு லேடி ஒருத்தங்க தான் ஃபர்ஸ்ட் புரோகிராமர். இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உலகத்தோட ஃபர்ஸ்ட் புரோகிராமர் யாருன்னா எடா லவ்லஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து ஹோவார்ட் எய்க்கன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மார்க் ஒன் அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் சீக்வென்ட் கண்ட்ரோல் கால்குலேட்டர் ஒரு கால்குலேட்டர் டிவைஸ் ஒன்று தான் அது மார்க் ஒன்ங்கிறது. கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னுக்குள்ள ஒரு டிவைஸ் அது உருவாக்கியிருக்காரு. இப்போ அதுக்கான ஷார்ட் நோட் ஒன்று நான் போடுறேன். இப்போ இது வந்து ஜென்ரேஷன்ஸ் உருவாகுறதுக்கு முன்னுக்குள்ள கம்ப்யூட்டர்ஸ், பேசிக் கம்ப்யூட்டர்ஸ். அடுத்து வந்து நம்ம ஜென்ரேஷன்ஸை பார்ப்போம். இப்போ ஜென்ரேஷன்ஸுங்கிறது வந்து ம், இந்த பாருங்க இதுல இருக்கு. ஜென்ரேஷன்ஸுங்கிறது வந்து எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட கணினிகள் அல்லது கணித்தற்பொறிகள் தான் ஜென்ரேஷன்ஸா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன, செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் ஜென்ரேஷன் என்ன அப்படி 5 ஜென்ரேஷன்ஸ் இருக்கு. கடைசியா உள்ளது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து இப்ப இப்ப நம்ம ஜென்ரேஷன்ல இருக்கிறது வந்து 2 ஜென்ரேஷன்ஸ் ஒன்னாவே இருக்கு.
4th ஜெனரேஷன் வந்து மைக்ரோ ப்ராசஸர். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர், ஃபோன், டேப் அதெல்லாமே மைக்ரோ ப்ராசஸராலங்கிற டெக்னாலஜியால் இயங்குகிற டிவைசஸ். அதே மாதிரி ஏஐங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து ரொபோட்டிக்ஸ் அதுவும் இப்போ இருக்குது. அது வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்னும் வரல. இப்போ அப்படியான டெக்னாலஜி தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போகையில் வந்து நம்ம அந்த ரொபோட்டிக் டெக்னாலஜி இப்போவே வந்துருச்சு. ஓகே, துஷாந்த் லீவ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்துருச்சு. இப்போ நம்ம பார்ப்போம், இப்போ கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்கு. இது ஒய்ஸ் ரிகக்னைசர்ஸ் இருக்கு, ஃபேஸ் ரிகக்னைசர்ஸ் இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் ரிகக்னைசர்ஸ் இருக்கு. அதெல்லாமே வந்து ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜி. அது வந்து 5th ஜென்ரேஷனில் உள்ள டெக்னாலஜி. இப்போ நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் என்ன வந்திருக்குன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து 1940லேருந்து 1956க்கு இடைப்பட்ட காலங்களில் உள்ளது வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்னா என்னன்னா வெக்யூம் டியூப். அதாவது நம்ம இது நம்ம சிஸ்டம் படிக்கையில் பார்த்தோம் வெக்யூம் டியூப்ங்கிறது. வெக்யூம் டியூப்ங்கிறது சும்மா பல்ப் தான், வேற ஒன்றுமே இல்லை. பல்ப் தான் வெக்யூம் டியூப்ங்கிறது. இப்போ அந்த பல்பை யூஸ் பண்ணி, அந்த வெக்யூம் டியூபை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமிங் ஒன்று செஞ்சாங்க. இப்போ அது வந்து பைனரி, அதில் தான் அந்த பைனரி வருது. இப்போ ஒன் ஆஃப்ங்கிற ஒரு சிஸ்டம். பைனரிங்கிற எத்தனை, ஒன் ஆஃப் அல்லது 1 0 அப்படிங்கிற சிஸ்டத்தை வந்து வெக்யூம் டியூபை யூஸ் பண்ணி தரவுகளை உள்ளீடு செஞ்சு தேக்கி வைத்தல், வெளியீடு ஆகியவற்றுக்கான யூஸ் பண்ணால் பஞ்ச் கார்டை யூஸ் பண்ணி, பஞ்ச் கார்டு மூலமாக ப்ரோக்ராம் பண்ணி வெக்யூம் டியூப் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஜென்ரேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வெக்யூம் டியூபும் பஞ்ச் கார்டும் இருந்துச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மற்றது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவானது தான். நீங்கள் அது வரையும் முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இதுகளும் சில வேளை கேள்வி வரலாம். நம்ம கேள்வி வரையில கொஞ்சம் பார்ப்போம், பாஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் செய்யல பார்ப்போம், இதுகளை பற்றியெல்லாம் கேள்வி வந்திருக்கான்னு சொல்லி. அப்போ இதில் வந்து நீங்கள் பாடமாக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ இதுக்கு இப்போ இந்த பாடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு பாடமாக்க வேண்டியது இருக்குது. மற்ற பாடங்கள்லாம் ப்ராக்டிக்கலாக ஞாபகம் வச்சுக்கிறது தான் இருக்குது. இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியான வழியில் ஞாபகம் வச்சுக்க பாருங்கள், படமாக்கி பாருங்கள். அடுத்த ஜென்ரேஷன் வந்து டிரான்சிஸ்டர்ஸ். செகண்ட் ஜென்ரேஷன் வந்து டிரான்சிஸ்டருங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி இப்போ வெக்யூம் டியூபை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி டிரான்சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சாங்க. இப்போ இது வெக்யூம் டியூப்ங்கிறது நான் சொன்னேன் பல்ப் மாதிரியான ஒரு டிவைஸ் டெக்னாலஜி. இப்போ டிரான்சிஸ்டர்ஸ்ங்கிறது வந்து அதே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஒரு டெக்னாலஜி டிரான்சிஸ்டர்ஸ். அப்போ அதை யூஸ் பண்ணி அதில் வந்து இதுகளை வந்து இந்த பிரதான வன்பொருள் தொழில்நுட்பம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிஞ்சாலும் ஞாபகம் வச்சுக்கணும். அது அநேகமாக கேள்வி வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்து வெக்யூம் டியூப்ஸும் பஞ்ச் கார்ட்ஸும் இருந்துச்சு. செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து டிரான்சிஸ்டர்ஸும் டேப், நாடா, மெக்னெட்டிக் டேப் சொல்லுவாங்க, மெக்னெட்டிக் டேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளோப்பி டிஸ்க் வந்து நீங்கள் சில வேளை பார்த்துருப்பீங்க, பார்த்துருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃப்ளோப்பி டிஸ்க்குங்கிறது வந்து சிடி எல்லாம் வர்றதுக்கு முன்னுக்குள்ள ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் ஒன்று. அப்போ அதுகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் ஜென்ரேஷனில் வந்து ஐசி, இன்டகிரேட்டட் சர்க்கிட். இது வந்து நிறைய டிரான்சிஸ்டர்ஸை யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி, ஒரு டிவைஸ். அதுதான் இன்டகிரேட்டட் சர்க்கிட். இப்பயும் இருக்குது, ஐசிங்கிறது வந்து இப்பயும் இருக்குது, மதர் போர்டில் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன சிப்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் சின்ன சிப்ஸ் எல்லாம். அது வந்து ஐசின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கீபோர்டும் மவுஸும் முதல்ல யூஸ் பண்ணது வந்து 3ஆம் தலைமுறையில் தான். இப்போ இது கூட கேள்வி வரலாம், இது கீபோர்டும் மவுஸும் முதல்ல பாவிச்சது எந்த தலைமுறையில் அப்படின்னு சொல்லி கேள்வி வரலாம். இப்போ இதுகளை வந்து நீங்கள் கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்க வேண்டியது தான். அடுத்து 4ஆம் தலைமுறை வந்து பேரளவு ஒருங்கிணைப்பு சுற்று, அதாவது லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கிட் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இன்னும் இன்னும் அந்த கம்ப்யூட்டரோட வேகத்தை கூட்டுறதுக்கு, அதோட செயற்பாடை கூட்டுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் மைக்ரோ ப்ராசஸர். அப்போ நுண்முறை வழியாக்கி மைக்ரோ ப்ராசஸர் தான் இதோட டெக்னாலஜி. இப்போ இன்டகிரேட்டட் சர்க்கிட் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு பெரிய ஒரு
டெக்னாலஜி ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. மைக்ரோ ப்ராசஸர். அதுதான் இப்ப இன்னைக்கு வரைக்கும் 1975ல இருந்து 1989 வரைக்கும் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே இதுதான் இருக்கு. அது 89 வரைக்கும்னு போட்டிருக்கிறதுக்கு காரணம் வந்து 89ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கண்டுபிடிச்சனால அப்படி போட்டிருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து 4த் ஜெனரேஷன் தான். நம்ம இன்னும் 5த் ஜெனரேஷனுக்கு போகல. ரொபோட்ஸ யூஸ் பண்ணா இப்ப யூஸ் பண்றோம் தான். ஒரு சின்ன சின்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றோம். இப்போ இது வாய்ஸ் ரெகக்னைசர், ஃபேஸ் ரெகக்னைசர் அப்படி டெக்னாலஜிஸ் வருது. ஆனால் நம்ம இப்போ மெயினா யூஸ் பண்றது 4த் ஜெனரேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க சிலபஸ்ல உள்ள மாரியே ஆன்சர்ஸ போடுங்க. இப்போ கேள்விலாம் 1979லேருந்து 1989 வரைக்கும் தான் 4த் ஜெனரேஷன் இதுல குடுத்துருக்காங்க. நீங்க அதே மாரி தான் ஆன்சர் பண்ணணும். ஆனா நீங்க பிராக்டிகலா விளங்கிக்க வேண்டியது இன்னும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 4த் ஜெனரேஷன் தான். அடுத்து 5த் ஜெனரேஷன் வந்து 5ஆம் தலைமுறை கணினிகள். இது வந்து அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல். இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான் இதுல பிரதான டெக்னாலஜி. இதுல பாருங்க இந்த இன்டர்நெட் இன்டர்நெட் அப்புறம் ஆப்டிக்கல் டிவைசஸ் இதெல்லாம். ஆனா இப்போ ஆப்டிக்கல் டிவைசஸ் சிடி டிவிடி அதுக்கு தான் ஆப்டிக்கல் டிவைசஸ். இது வந்து 4த் ஜெனரேஷன்லேயே வந்துருச்சு. ஓகே. இப்போ ஏ லெவல் சிலபஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓ லெவலை விட நீங்க இந்த ஓ லெவலில் வந்து நீங்கள் இதில் உள்ள மாதிரியே கொஞ்சம் பாடமாக்கிங்க. இதில் வந்து நீங்கள் பெருசாக ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. இது வந்து 5த் ஜெனரேஷனுங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி. அதுக்கு அடுத்து வந்து இந்த சம்மரி கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து முடிஞ்சதோட இப்போ அதில் வந்து ஒரு ஷார்ட் நோட் ஒன்று எழுதிக்குவோம். அதில் இதில் ஷார்ட் நோட் ஒன்று எழுதிங்க. உங்களுக்கு பாடமாக்க ஈஸிக்காக நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன். இது வந்து ஜென்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு உள்ள இது கெல்குலேட்டிங் டிவைசஸ். இது இப்போ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு ஷார்ட் நோட் ஒன்று இதை கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே. இது வந்து இந்த பேசிக்கான ஒரு இது கம்ப்யூட்டர்ஸ் ஓட ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்யூட்டர். இந்த ஜென்ரேஷன் உருவாகிறதுக்கு முன்னுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட கல்குலேஷன் டிவைசஸ் பற்றின ஒரு நோட் ஒன்று. இதில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கா இப்படி ஒரு நோட் ஒன்று தரேன். நீங்கள் ஷார்ட்டாக எழுதிங்க. இது உங்களுக்கு பாடமாக்க இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது என்னன்னா எபக்கஸ் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு கல்குலேஷன் டிவைசஸ் கண்டுபிடிச்சது வந்து எபக்கஸ்ங்கிற ஒரு டிவைசஸ் தான் கண்டுபிடிச்சான். எபக்கஸ்ங்கிறவர் தான் ஒரு டிவைஸ் ஒன்று கண்டுபிடிச்சாரு. அடுத்தது பெஸ்கால்ங்கிற ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சாரு. அடுத்து வந்து கொட்ஃப்ரீட்ங்கிறவர் வந்து அந்த பெஸ்கால் டிவைஸை வந்து மாடிஃபை பண்ணாரு. ஜோசப் ஜெக்வார்ட்ங்கிறவர் வந்து இது பஞ்ச் கார்டை கண்டுபிடிச்சாரு. அப்புறம் சார்ல்ஸ் பெபேஜ். இப்போ இது மூணு பாருங்க, ஏபிசி அப்படின்னு வருது. இதை நீங்க சும்மா எழுதி வச்சீங்க, உங்களுக்கு பாடமாக்க இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இதை கொடுத்தேன். ஓகே, இதை எழுதிங்க. இல்லாட்டி ஸ்க்ரீன் முடிஞ்செல்லாம் எழுதிங்க. இது எழுதிதான் அப்புறம் நீங்க அந்த நோட்ஸ்ல பாருங்க. இப்போ இதை வச்சு எப்படி நம்ம மற்ற இதுகளையும் பாடமாக்குறது அப்படின்னு பாருங்க. இப்படி இந்த மாதிரி நீங்க மற்ற இதுகளையும் கொஞ்சம் ஷார்ட் நோட்டா எடுத்துங்க. எப்படி நம்ம ஈஸியா பாடமாக்குறது, எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் ஷார்ட் நோட் எடுத்து வச்சிங்க. ஓகே. அடுத்து
அடுத்து வந்து கணினியை இனம் காண்போம். யூனிட் 2. யூனிட் 2 வந்து யூனிட் 2ங்கிறது வந்து கம்ப்யூட்டர்னா என்ன, கம்ப்யூட்டர் பற்றின பேசிக்ஸ் தான் யூனிட் 2. இப்போ இதில் வந்து நான் ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை எழுதிப்போம். இதை எழுதிக்கோங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுட்டு எழுதினாலும் பரவாயில்ல. இதுதான் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறதோட பேசிக். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டால் இதில் வந்து 4 விதமான விஷயங்கள் இருக்குது. 4 ஹார்ட்வேர்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, லைவ்வேர் இருக்குது, ஃபர்ம்வேர் இருக்குது. ஹார்ட்வேருங்கிறது வந்து ஒரு கம்ப்யூட்டரில் உள்ள வன்பொருள், நம்ம தொட்டுணரக்கூடிய டிவைசஸ். ஒரு கம்ப்யூட்டர், லேப்டாப், சரி, ஒரு மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், அது எல்லாமே ஹார்ட்வேர்ஸ். சாஃப்ட்வேருங்கிறது வந்து நம்ம தொட்டுணர முடியாத டிவைசஸ். சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். இப்போ இது வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், எக்ஸல் ஷீட் இருக்குது, ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், கேம்ஸ் சாஃப்ட்வேர், அப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ், விண்டோஸ், லினக்ஸ், இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் லைவ்வேர்ங்கிறது யூசர்ஸ். இப்போ நம்ம வந்து லைவ்வேர். அப்புறம் அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ், இன்னொரு கம்ப்யூட்டர், ஹியூமனோ என்னது கம்ப்யூட்டர். இப்போ ஒரு ரோபோஸ் படங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இது இந்திரன் 2.0 இதுகளில் கூட காட்டுவாங்க. கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணும். ஒரு ரொபோ வந்து இன்னொரு ரொபோ உருவாக்கும். அப்போ அதனால வந்து இந்த லைவ்வேரில் வந்து ஹியூமன் மட்டும் இல்லை, எனது கம்ப்யூட்டரும் வரும். அப்போ அதே மாதிரி இப்பயும் இருக்கு நிறைய. இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும், இன்னொரு கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போ அதில் வந்து லைவ்வேர்ங்கிறது வந்து யூசர்ஸ் தான். அதில் வந்து ஹியூமனும் எனது கம்ப்யூட்டர்ஸும். ஃபர்ம்வேருங்கிறது வந்து ஒரு கம்பெனி. இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோன்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஒரு கம்பெனி இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணி டெல் லேப்டாப். இந்த டெல் லேப்டாப்பை வந்து மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனி வந்து டெல் கம்பெனி. டெல் கம்பெனி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கம்ப்யூட்டரில் எட் பண்ணியிருப்பான். அப்போ நான் லேப்டாப்பை ஒன் பண்ணையில் அது ஃபஸ்ட்டாக டெல்லுன்னு வரும். டெல்லுன்னு வந்து அதுக்கப்புறம் விண்டோஸ் அப்படின்னு வரும். இப்போ விண்டோஸ்ங்கிறது வந்து ஒரு ஃபர்ம்வேர் தான். நான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால அது வந்து ஒரு கம்பெனியால் அப்படி அந்த மாதிரி வருது. அது அது வந்து நமக்கு இது தேவையில்லாத விஷயம், நமக்கு யூசர்ஸ்க்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் வந்து அது கம்ப்யூட்டரால் ஒரு சிப் ஒன்று அதில் ஃபர்ம்வேர் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அதில் வந்து ஃபர்ம்வேர்ங்கிறதுல உள்ள ஒரு ஃபர்ம்வேரில் வந்து ரொம்ங்கிறது வந்து ஒரு ஹார்ட்வேர் தான். அது வந்து ஹார்ட்வேருக்கு தான் வரும். அந்த ரொம்மில் உள்ள ரொம்ங்கிற ஒரு சிப் இருக்கு. ஆனால் அது இப்போ நம்ம இதில் வந்து ரொம்ங்கிறது வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க விஷயங்கள். இப்போ உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஒரு கம்பெனியால் ஒரு ஒரு விஷயத்த வந்து இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுவோம், டெப் யூஸ் பண்ணுவோம். ஃபோன் வந்து சாம்சங் ஃபோன்னா ஃபர்ஸ்ட்டாக சாம்சங்னு சொல்லி வரும். அது வந்து நமக்கு மாற்ற இயலாது. அது வந்து ஃபர்ம்வேர். அது உருவாக்குன கம்பெனியாலேயே அது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் ஃபர்ம்வேர். அப்போ இந்த மாதிரியான 4 விஷயங்கள் இருக்குது. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், லைவ்வேர், ஃபர்ம்வேர்னு இருக்குது. அடுத்து ஹார்ட்வேர்ஸ் எடுத்து பார்த்தால் ஹார்ட்வேரில் வந்து நாலாக பிரிக்கலாம். ஹார்ட்வேரை வந்து இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், ஸ்டோரேஜஸ், கம்யூனிகேஷன் டிவைசஸ் அப்படின்னு நாலாக பிரிக்கலாம். அதில் வந்து இன்புட் டிவைசஸில் வந்து கீபோர்ட், மவுஸ், இன்புட் மானிட்டர் வந்து அவுட்புட் டிவைஸ். கீபோர்ட், மவுஸ், அப்புறம் மைக், அந்த மாதிரியான நம்ம இன்புட் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்த கிளாஸில் தெளிவாக பார்ப்போம். இன்புட் டிவைசஸ் என்னென்ன இருக்குது, புக்கில் இருக்குது, உதாரணங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இன்புட் டிவைசஸ் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து இன்புட் பண்ணுறது. நம்ம இதுக்கு முதல் பாடத்தில் நம்ம பார்த்தோம் இன்புட்டுங்கிறது என்னன்னு சொல்லி. ஒரு ஒரு அவுட்புட் எடுக்கிறதுக்காக போகிற டேட்டாஸ் இன்புட் பண்ணுறது தான் இன்புட்டுங்கிறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்த கம்ப்யூட்டருக்கு
ப்ரொசஸ் பண்ணுறதுக்காக கம்ப்யூட்டருக்கு உள்ளுக்கு இன்புட் பண்ணுவோம். அதுதான் இன்புட். அப்போ அதுக்கு இன்புட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிவைசஸ் தான் இன்புட் டிவைசஸ். அப்போ அதில் வந்து இப்போ கீபோர்டு இருக்குன்னா கீபோர்டில் வந்து நம்ம லெட்டர்ஸ் எல்லாம் டைப் பண்ணுவோம், சிம்பிள்ஸ் எல்லாம் டைப் பண்ணுவோம். அப்புறம் மவுஸ்லையும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். இப்போ அது வந்து இன்புட். அதே மாதிரி மைக்கில் நம்ம இப்போ பேசுகிறதெல்லாம் மைக் மூலமாக தான் நம்ம இன்புட் பண்ணுறோம் கம்ப்யூட்டருக்கு. இப்போ அது வந்து இன்புட் டிவைஸு. அவுட்புட் டிவைஸஸ் வந்து மானிட்டர், ஸ்பீக்கர். இப்போ மானிட்டரில் வந்து பார்க்குறோம் ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம பெறக்கூடியதாக இருக்குது, அது வந்து அவுட்புட் டிவைசஸ். ஸ்பீக்கரில் வந்து ஒரு சவுண்டை நம்ம அவுட்புட்டாக பெற முடியும். அடுத்து வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்து ரோம், ரேம், ஹார்ட் டிஸ்க், சிடி. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ விரிவாக இந்த பாடத்தில் வந்து நம்ம விரிவாக படிக்கிறதுக்கு இருக்கு. அப்போ அதில் வந்து ரோம், ரேம், ஹார்ட் டிஸ்க், சிடி, அப்புறம் டிவிடி, ப்ளூரே, அப்படி நிறைய ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்குது. அதுகளை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். அடுத்து கம்யூனிகேஷன் டிவைசஸ் வந்து வயர்ஸ். அப்புறம் ஒரு கம்யூனிகேஷனுக்கு தேவையான ஒரு விஷயத்தை வந்து பரிமாறிக்கொள்றதுக்கு இடையில இருக்க ஒரு இது ப்ளூடூத்தாக இருக்கலாம், அப்புறம் வைஃபை, ஒரு ஊடகங்கள் தான் கம்யூனிகேஷன் டிவைசஸ். அதை பற்றியும் உங்களுக்கு பாடத்தில் இருக்குது. அதெல்லாம் நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போ வந்து பேசிக்காக இப்படி இந்தந்த விஷயம் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் இருக்குது. ஹார்ட்வேர் சொல்லுக்கு வந்து என்னென்ன இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து சாஃப்ட்வேருங்கிறது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு ரெண்டாக பிரிப்போம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து நம்ம விளையாடுற கேம்ஸ், அப்புறம் ஃபோட்டோஷாப், ஃபோட்டோ எடிட் பண்ணுறது, அப்புறம் வேர்ட், எக்ஸல், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஜூம் ஆப், அது கூட அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ். நம்ம வந்து ஒரு ப்ரொசஸிங்காக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அடுத்து மற்றது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து நம்ம மூணாக பிரிப்போம். வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்புறம் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் சிஸ்டம், அடுத்து வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ், மெக்கோஎஸ், ஆண்ட்ராய்டு, லினக்ஸ், யூனிக்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறது விண்டோஸ், ஃபோனில் யூஸ் பண்ணுறது வந்து ஆண்ட்ராய்டு, அப்புறம் ஐஓஎஸ்ங்கிறது வந்து ஐஃபோனில் யூஸ் பண்ணுறது ஐஓஎஸ். அதையும் போட்டுக்கோ. ஐஓஎஸ் அப்படி நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது, நிறையவே இருக்குது. இப்போ ஒவ்வொரு தேவைகளுக்காக ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹேக்கிங்க்கு, அப்புறம் அந்த மாதிரியான ஒவ்வொரு தேவைகளுக்கு வந்து ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இப்போ நாசா அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபர்ம்ஸ்லாம் வேறு வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி யூட்டிலிட்டி சாஃப்ட்வேருங்கிறது வந்து வைரஸ் கார்டு மாதிரி. அதாவது நம்ம அது வந்து நம்மளோட நாலேஜுக்கு இல்லாமல், நம்மளோட நாலேஜுக்கு கட்டுப்படாமல் நம்ம அதை ஆப்ரேட் பண்ண தேவையில்லை, அதுவாகவே ஆப்ரேட் பண்ணும். இப்போ இது கிளீனர் ஆப்ஸ் இருக்கும். இப்போ க்ளீன் மாஸ்டர்னு ஒன்று இருக்குது. அப்போ அது வந்து பேக்ரவுண்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும். இப்போ நம்ம கம்ப்யூட்டரை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஒரு ஏதாவது நம்ம வேலை, இப்போ நம்ம ஜூம் கிளாஸஸில் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதில் வந்து பேக்ரவுண்டில் சில ஆப்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும். வைரஸ் கார்டு, இப்போ நம்ம ஒரு இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு வைரஸ் ஒன்று உள்ளுக்கு வந்துச்சுன்னா டக்குன்னு அது அந்த வைரஸ் கார்டு வந்து எலர்ட் ஆயிடும். அது வந்து இப்போ அப்போ தான் ஒன்றாச்சின்னு சொல்லல, அப்போ மட்டுமே. அப்போ நம்ம ஓப்பன் பண்ணால் மட்டும் அந்த வைரஸ் கார்டு ஓப்பன் ஆனிச்சுன்னா அது வந்து வைரஸ் வர்றதை தடுக்க இயலாது. அதுவும் நம்ம கம்ப்யூட்டர் ஒன் பண்ணிலே அந்த யூட்டிலிட்டி சாஃப்ட்வேருங்க வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வைரஸ் கார்டுங்கிறது தான் அது மெயின் எக்ஸாம்பிள். அப்புறம் அந்த க்ளீன் மாஸ்டர், அந்த கிளீனர் ஆப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். அந்த மாதிரி இப்போ நம்மளோட நாலேஜுக்கு அப்பாற்பட்டு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிறது சாஃப்ட்வேர்ஸை வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து வந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து இப்போ நம்ம அடுத்து கிரேட் 11 படிப்பீங்க. கிரேட் 11 வந்து இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் இருக்குது. இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஜாவா, சி ஷார்ப், சி சி++, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போ அதை பற்றி நீங்கள் 11 விரிவாக படிப்பீங்க. இது வந்து என்னன்னா, இப்போ நம்ம ஒரு கேம் ஒன்று எடுத்துக்கிட்டா, கேம் வந்து ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். இப்போ ஒரு பட்டனை கிளிக் பண்ணோன்னா அது அங்கே வந்து ஷூட் பண்ணணும் அப்படிங்கலாம் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ நீங்கள் கேமில் எல்லாம் யோசிச்சிருப்பீங்க சில வேலை,
எப்படி இப்படி ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. இப்போ அதுக்கான காரணம் வந்து அது வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம்க்கு பண்றதுக்கு யூஸ் பண்ற டிரான்ஸ்லேட்டர்ஸ், அதாவது இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணையில வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நம்ம செய்வோம். அதை வந்து ஹார்ட்வேருக்கு புரிய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டிரான்ஸ்லேட்டர்ஸ். இதை வந்து நீங்கள் பெருசாக இப்போதைக்கு யோசிக்க தேவையில்ல. நம்ம கிரேட் 11ல் உள்ள யூனிட்ஸ் படிக்கையில் விரிவாக பார்ப்போம். அப்போ அதில் வந்து 3 விதமான டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்குது. அசெம்பிளர், இன்டர்பிரிட்டர், கம்பைலர் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ அதுகளை பற்றியெல்லாம் நம்ம பிறகு பார்ப்போம். அடுத்து வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம பார்த்தோம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இப்போ சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டால் 2ஆக பிரிப்போம். சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேரில் இதெல்லாம் இருக்குது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருங்கிறது வந்து பொதுவான ஒரு பிரிவு. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் தான் மற்ற எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே இருக்கும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இருக்கும், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். இப்போ படிச்சிருக்க ஜூமும் சரி, அப்புறம் கேம் சாஃப்ட்வேர்ஸ், எக்ஸல், வேர்டு, எக்ஸஸ், பவர் பாயிண்ட் அப்படின்னு நிறைய இருக்குது. அது எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு தான் சொல்லுவோம். மற்ற வந்து லைவ்வேர், ஃபார்ம்வேர் இது பார்த்தோம். அப்போ இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுங்க. நீங்கள் இப்போ நம்மள புக்கில் எழுதுகிற விட நீங்கள் வீட்டில் ஒரு கேலண்டர் தாள், முடிஞ்ச கேலண்டர் தாளில் கூட பின்பக்கம் பெருசாக எழுதி நீங்கள் ஒட்டி வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இப்போ அந்த இன்னும் 10 நிமிஷத்தில் டைம் முடிஞ்சிடும். இப்போ கட் ஆயிரும். ஓகே, நம்ம இதோட நிப்பாட்டுவோம். அடுத்த கிளாஸில் வந்து யூனிட் 2 விரிவாக படிப்போம். இது வந்து யூனிட் 2 படிக்கிறதுக்கான ஒரு யூனிட் 2 மட்டும் இல்லை, நம்ம ஐடி கம்ப்யூட்டர் பற்றி அடுத்தடுத்து பாடங்கள் இந்த கிரேட் 10ல் சரி, கிரேட் 11லையும் சரி படிக்கிறதுக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இந்த வரைவு தான். இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எழுதிங்க. முடிஞ்சால் இது வீட்டில் வரைஞ்சி செவுத்துல ஒட்டி வச்சுங்க, டெய்லி பார்க்குற மாதிரி. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போ கிளாஸ் இதோட முடிப்போம். தேங்க்யூ கிளாஸ்க்கு வந்தவங்க எல்லாருக்கும்.